வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? திருப்பரங்குன்றம் மலைய சிக்கந்தர் மலையா மாற்ற முயற்சி நடக்குது அப்படின்னு இந்து முன்னணி அமைப்பினர் சிலர் போராட்டம் நடத்த இருந்தப்போ அவர்கள சிலர் கைது செய்யப்பட்டாங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலின் மலை உச்சியில ஒரு புறத்துல காசி விஸ்வநாதர் ஆலயமும் இன்னொரு புறத்துல ஒரு தர்காவும் இருக்கு. சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா அப்படிங்கிற அந்த தர்காவும் இருக்கு. 2024 டிசம்பர்ல ராஜபாளையத்தை சேர்ந்த அபு தாஹிர் அப்படிங்கிற ஒருத்தர் தர்காவுல நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக ஆடு கோழிகள்லாம் எடுத்துட்டு மலைக்கு போயிருக்காரு. ஆனா மலைக்கு மேல அவங்கள அனுமதிக்க முடியாது அப்படின்னு அங்கிருந்த காவலர்கள் தடுத்திருக்காங்க. ஆனா காலம் காலமா இப்படியான நேர்த்தி கடன் வழிபாடுகள்லாம் நடந்துட்டு தான் வருது. ஆனா இப்ப மட்டும் குறிப்பிட்டு தடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அப்போ அங்க பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது தொடர்பா மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கிட்ட தர்கா நிர்வாகிகள மனு கொடுக்க போறாங்க. அப்போ வருவாய் கோட்டாட்சியர் நேர்ல வந்து அந்த பகுதியை ஆய்வு செய்வாரு அப்படின்னு அவங்க சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த வருவாய் கோட்டாட்சியரும் நேர்ல போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு முடிச்சதும் இந்த பகுதியில இந்துக்கள் அதிகமா வசிக்கக்கூடியவங்க இருக்கிறதுனால ஆடு கோழி எல்லாம் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரான நவாஸ் கனி கடந்த ஜனவரி 22ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலைக்கு போறாரு. அப்போ அவர் கூட போன நிர்வாகிகள் சிலர் அந்த மலையில அசைவ பிரியாணியை வச்சு சாப்பிட்டது, அதற்கான புகைப்படங்களும் சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டது. இதுக்கு பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த சமயம் திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணி சார்பா வேல் ஊர்வலம் நடத்தப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியா தான் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும், இது இந்துக்களுக்கே உரிய ஒரு நிலம் அப்படின்னு சொல்லி தர்காவின் செயல்பாடுகளை எதிர்த்து போராட்டம் நடத்த இருப்பதா இந்து முன்னணியினரும் அதன் ஆதரவு கட்சிகளும் அறிவிச்சிருந்தாங்க. இது பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தினதுனால அந்த பகுதியில மத ரீதியான எந்த மோதல்களும் மக்களுக்கு இடையில வந்துடக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மதுரை மாவட்ட நிர்வாகம் 144 தடை விதிக்குது. இந்த அரசின் 144 தடை உத்தரவையும் மீறி சில இந்து முன்னணி அமைப்பினர் திருப்பரங்குன்றத்துக்கு வர முற்பட்டாங்க. அப்போ ஆங்காங்கே சில பகுதிகளில் காவல்துறையினர் அவங்கள கைது பண்றாங்க. அப்பதான் திருப்பூர்ல இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் புறப்பட்ட போது அவரை தடுத்து நிறுத்தி போலீசார் அவரை கைது பண்றாங்க. அந்த நேரத்துல இந்து முன்னணி தொண்டர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சிக்கிறாரு. அப்பவும் அந்த பரபரப்பான சூழல்ல காவல்துறை அதை தடுத்து கட்டுப்படுத்துறாங்க. இதே போல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கிளம்பும் போது கூட அவரையும் காவல்துறை தடுத்து நிறுத்துது. இதற்கு பிறகு சூழல் இன்னும் தீவிரமாகுது. மதுரை ரயில் நிலையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட், மதுரை திண்டுக்கல் நெடுஞ்சாலைன்னு இப்படி பல்வேறு இடங்கள்ல ரொம்ப தீவிரமான கண்காணிப்புல பாதுகாப்புக்காக பல காவல் அதிகாரிகள் இப்படி பல்வேறு இடங்கள்ல அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்காக பல காவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க. இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லும் போது மதுரையில ஜனநாயக முறையில போராட்டம் நடத்ததான் இந்து முன்னணி திட்டமிட்டுச்சு. ஆனா மக்களை வேண்டும்னே மத ரீதியா தூண்டுறதுக்காக மதுரை மாவட்ட நிர்வாகம் இப்படி தடை விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாரு. அப்போ இந்த போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு இந்து முன்னணி தரப்புல நீதிமன்றத்துல முறையிடும் போது இது விசாரணைக்கு வருது. அப்போ அரசு தரப்புல இருந்து நீதிபதிகளோட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுது. பாபர் மசூதி சம்பவம் போல இது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த போராட்டத்துக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதற்கு நீதிபதிகள் ஏற்கனவே இந்த சர்ச்சையில ஆடுகள் கோழிகள்லாம் பலியிட்டு சாப்பிட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது ஜனவரி 18ஆம் தேதி உணவு பரிமாற ஆடு கோழிகளை பலியிட்டு அதை சமைச்சு பரிமாற முயற்சி செய்த 200 பேர் மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. இத முன்னாடியே தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் பழங்கானத்துல மாலை 1 மணி நேரத்துக்கு மட்டும் போராட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோட அனுமதி கொடுக்குது. இந்த அனுமதிக்கு அப்புறம் இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றம் மலைக்காக பாதுகாக்கிறோம், திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு முழக்கங்களிட்டு போராட்டம் நடத்துறாங்க. இப்படியான தீவிரமான சூழல் போயிட்டு இருக்கும் போது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவின் செயற்குழு உறுப்பினரா இருக்கக்கூடிய அல்தாஃப் என்ன சொல்றாருன்னா, காலங்காலமா தர்காவில பின்பற்றப்படும் வழக்கங்களை திடீர்னு மாற்றத்துக்காக இந்து அமைப்புகள் முயற்சிக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தர்காவை இடம் மாத்தணும்னு வலியுறுத்துறாங்க. ஆனா எங்களால அது பண்ண முடியாது, நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான், நாங்க ஒண்ணும் வேற எங்க இருந்தும் வரல, நாங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான், காலம் காலமா நாங்க இந்த வழக்குகளை பின்பற்றிட்டு தான் வரோம், இப்ப மட்டும் புதுசா இப்படி சொல்றாங்க, தேவையில்லாம பாஜகவும் இந்து முன்னணியும் தான் இந்த பிரச்சனைய பெருசா பூதாகரமா ஆக்குறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. ஆனா கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க, அவங்க யாரும் இது
இது போன்ற எதிர்ப்புகளை சொல்லல. இத்தனை நாட்களா எது மாதிரியான நடைமுறைகளை நாங்க பின்பற்றணுமோ அதே போல இனிமேலும் தொடரணும்னு நினைக்கிறோம். ஆனா இத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி மத ரீதியான ஒரு மோதலை ஏற்படுத்தும் விதமா இந்த இந்து அமைப்புகள் முயற்சிக்குது. இந்த மலையில ஆர்டிஓ வந்து ஆய்வு மேற்கொண்டாரு. அப்ப கூட இந்த ஆடு கோழி எல்லாம் பலியிடுற இடங்கள், சமைக்கிற இடங்கள்லாம் பார்த்துட்டு தான் போனாரு. ஆனாலும் இந்துக்கள் அதிகமா வசிக்கிறாங்க, அதனால இங்க இனிமே இது மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சுட்டு போறாரு. இத்தனை நாளா இப்படிதானே நடக்குது, இப்ப மட்டும் ஏன் இது போல தடை சொல்லணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. கோயிலுக்கும் எங்களுக்கும் எப்பவுமே எந்த பிரச்சனைகளும் இருந்ததில்ல, ஆனா இப்போ தேவையில்லாம பிரச்சனை உருவாக்கப்படுறதா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி சாலை வசதி குறைபாடு, நிர்வாக குறைபாடுகள்னு எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அது எதுக்கும் தீர்வு காணணும்னு இவங்க யாரும் நினைக்கல. ஆனா ஆடு கோழியை வச்சு இப்படி மத ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்க முற்படுறாங்க அப்படின்னு சொல்லி அல்தாஃப் குற்றம் சாட்டுறாரு. இந்த விவகாரம் தொடர்பா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல 4 ரிட் மனுக்கள் நிலுவையில இருக்கு. இப்படி இருக்க பாஜக தரப்புல இருந்து இந்த தர்காவை நீக்கணும்னு நாங்க யாரும் வற்புறுத்தல அப்படின்னு பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் சொல்றாரு. இந்த விவகாரம் தொடர்பா சட்ட ரீதியான போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது. இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் விதமா அந்த மலை மேல ஆடு கோழியை வெட்டி சமைக்கிறாங்க, அதுக்கு தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். மற்றபடி தர்காவை மாத்தணும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லல, அது அரசு எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி கூட வந்தவங்க நடந்துகிட்ட விதம், இந்துக்களை எதிர்த்து அவங்க பேசுற விதம், இந்துக்களோட உணர்வுகளை புண்படுத்துறது போல அவங்க நடந்துக்கிறது, இது எல்லாம் தான் நாங்க எதிர்க்கிறோம். ஆனா தர்காவை இடமாற்றணும்னு நாங்க சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா திருப்பரங்குன்றம் கோயிலின் தலைமை பட்டர் சொல்றது என்னன்னா, இது கோயிலுக்கு சொந்தமான நிலம் தான், ஆனா இத்தனை நாட்களா அங்க ஆடு கோழி எல்லாம் கொண்டுட்டு போன மாதிரி எங்களுக்கு தெரியல, இப்போதான் புதுசா இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. இப்படியான இந்த திருப்பரங்குன்றம் மலை மீதான சர்ச்சைங்கிறது இப்ப வந்தது கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இது குறித்தான ஒரு வழக்கு விவாதிக்கப்பட்டுச்சு. 1923லயே லண்டன் பிரிவி கவுன்சில் இந்த வழக்கை விவாதிச்சு தீர்ப்பு வழங்குனுச்சு. இந்த லண்டன் பிரிவி கவுன்சில் அப்படிங்கிறது என்னன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்காகவும் லண்டன்ல அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த லண்டன் பிரிவி கவுன்சில் அப்படிங்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த லண்டன் பிரிவி கவுன்சில் தான் இறுதி அதிகாரம் படைத்த வழக்குகளை விசாரிக்கும் ஒரு அமைப்பா கருதப்பட்டுச்சு. இதன் தீர்ப்புகள் தான் இறுதியா அதிகாரம் மிக்கதா இருந்துச்சு. இந்திய நீதிமன்றங்கள்ல தீர்க்க முடியாத விஷயங்களும் கூட இந்த லண்டன் பிரிவு கவுன்சில்ல விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்படியான ஒரு வழக்காதான் திருப்பரங்குன்றம் மலை மீதான இந்த வழக்கையும் 1923லயே லண்டன் பிரிவு கவுன்சில் விசாரிச்சு அதற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த வழக்கு விசாரணை எப்படி நடந்ததுன்னா, 1923 காலகட்டத்தில் மதுரை கீழமை நீதிமன்றத்தில் கோயில் நிர்வாகம் தரப்புல இருந்து ஒரு வழக்கு தொடரப்படுது. கோயில் நிர்வாகம் தரப்புல இருந்து வாதிடப்பட்டது என்னன்னா, விவசாயம் செய்ய இருக்கக்கூடிய ஒரு பகுதி நிலமும் தர்கா அமைந்துள்ள பகுதி தவிர மலையின் மொத்தமும் கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கோயில் நிர்வாகம் தரப்புல வாதிடப்பட்டது. இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, தர்கா இருக்கக்கூடிய இடமும் மலையில ஒரு பகுதியில நெல்லித்தோப்புன்னு அழைக்கக்கூடிய ஒரு இடமும் தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வாதிடப்பட்டுச்சு. இந்த வழக்குல 1923ல மதுரை கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிக்குது. கோயில் நிர்வாகத்துக்கு சாதகமா அந்த தீர்ப்பு இருக்கு. அரசு தரப்பும் கோயில் தரப்பும் இந்த தீர்ப்பை ஏத்துக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் தரப்புல இது ஏற்கப்படல. உடனே மதுரை உயர்நீதிமன்றத்துல அப்பீல் பண்றாங்க. ஆனா உயர்நீதிமன்றத்துல முஸ்லிம்களின் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுது. இருந்தாலும் மொத்த மலையுமே அரசுக்கு சொந்தம் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. இப்போ அரசுக்கு தான் இந்த முழு மலையும் சொந்தம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சதை எதிர்த்து லண்டன் பிரிவு கவுன்சில்ல கோயில் நிர்வாகம் மீண்டும் அப்பீல் பண்றாங்க. 1931ல லண்டன் பிரிவு கவுன்சில்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ கோயில் நிர்வாகத்துக்கு தான் இந்த மலை சொந்தம் அப்படின்னு மதுரை கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை ஆதரிச்சு அதுதான் சரின்னு லண்டன் பிரிவு கவுன்சில் இறுதியா ஒரு தீர்ப்பளிக்குது. திருப்பரங்குன்றத்தோட வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்ததாகவும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்த பல்வேறு ஆவணங்களை வச்சு அதன் தொடர்ச்சியா இந்த தீர்ப்பு அளித்ததாகவும் லண்டன் பிரிவு கவுன்சில் சொல்லுச்சு. இப்படி இருக்க இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்துக்களுக்கு தான் மலை சொந்தம், முஸ்லிம்களுக்கு தான் மலை சொந்தம்ன்றது போல ஒரு மத ரீதியான மோதல் போக்கு தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்பா சமம் குடிமக்கள் இயக்கம் வெளியிட்ட அறிக்கையில சொல்லப்பட்டது என்னன்னா, எங்களுக்குள்ள எப்போதுமே பிரிவினை இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் திருப்பரங்குன்றம் ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தா இருக்கு. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இங்க ஒரு நல்ல நட்புறவோட தான் வாழ்ந்துட்டு வராங்க. திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற சிக்கந்தர் தர்காவில சந்தனக்கூடு விழா நடைபெறும். அதுல நேர்த்திக்கடன்
மட்டன் வச்சு ஆடு கோழிகளை சமைச்சு படையல் போடுறது வழக்கம் தான். இது திருப்பரங்குன்றம் சுத்தியுள்ள அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடக்கும்போது இப்படி ஆடு கோழிகளை சமைச்சு பரிமாறும் போது அதுல இந்து பக்தர்களும் வந்து சாப்பிட்டுட்டு போறதும் நடந்திருக்கு. இப்படி இருக்க தமிழக அரசின் செயல்பாடு எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான், அந்த அடிப்படையில தான் அரசு செயல்படுது. எனவே இத ஒரு பொது பிரச்சனையா கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. எந்த மதமாக இருந்தாலும் அதன் வழிபாடாக இருந்தாலும் இறுதியில மனிதருக்கு அமைதி வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கு. இதுல சாதி மதம் இனங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதர் அப்படிங்கறத யோசிச்சு இந்த பிரச்சனையை அணுகணும். யாருக்கும் சாதகமா ஊடகங்களும் இந்த செய்திகளை எடுத்துட்டு போக முயற்சிக்க வேண்டாம். தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் செயல்படுது அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. தமிழ்நாடு அரசு இனி வரும் காலங்கள்ல இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எந்த மாதிரி கையாள போகுது, இதற்கான தீர்வு நடவடிக்கையா என்ன எடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.